வணக்கம். இது உங்கள் அஸ்தல் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்காயை நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே ஆண்மையை அதிகரிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த முருங்கைக்காய் சாப்பிடுங்க. இந்த முருங்கைக்காய் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆண்மை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. காலங்காலமாக முருங்கைக்காய் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஆண்மை அதிகரிக்கும். அது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நீங்கள் டெய்லி முருங்கைக்காய் சாப்பிட்டீங்கனால் ஒரு 4 நாள் கழித்து தான் உங்களுக்கு அந்த அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அப்போவே நீங்கள் உணர்ந்துக்கலாம். கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டு நம்மளுக்கு ஆண்மை அதிகரிக்குதுன்னா, நம்ம உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நார்மலாக நம்மளுக்கு ஆண்மை அதிகரிக்கும் பொழுது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதே இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கனால் உங்களை உடம்புக்கு ரொம்பவுமே கெடுதல் அதிகம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் அது பாதிப்பாயிரும். அதனால நீங்கள் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது இந்த முருங்கைக்காய். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும். அதிக நீங்கள் கண்டுபிடிச்சு தான் நீங்கள் அந்த முருங்கைக்காய் நீங்கள் சாம்பார்லேயோ இல்லைன்னா பொரியல் பண்ணியோ இந்த மாதிரி சூப்பு வச்சோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்மை அதிகரிக்க 100% வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த முருங்கைக்காய் வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஆண்மையை அதிகப்படுத்திக்காங்க, திருப்தியாக இருங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே முருங்கைக்காய் உங்கள் குழம்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனை வராது. இதே இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே பாதிப்பு, நரம்பு பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியெல்லாம் வரும். ஆனால் முருங்கைக்காய் அந்த மாதிரி எதுவுமே வராது. மிக்க நன்றி. வணக்கம்.